அவ அங்க நின்னுட்டு என்ன பண்ணுவா சொல்லு? பேச வேண்டிய நாமளே என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா நின்னுட்டு இருக்கோம். அவ பாவம்டா. எப்படிரா அவ மேடையில இதெல்லாம் பேச முடியும்? மீனாட்சி மேடம் இப்படி சொன்னதை கேட்டதுல இருந்து அந்த அதிர்ச்சியில இருந்து அவளால மீண்டு வந்திருக்க முடியாது. அதனாலதான் அவ எதுவுமே பேசாம வந்துட்டா. பாரு, இப்ப நீ தேவையில்லாம கோவப்பட்டு இருக்காத. இல்லக்கா, இது இப்படியே விட்டாலாம் சரிப்பட்டு வராது. இந்த விஷயத்தை பத்தி இப்பவே பேசி ஒரு முடிவு பண்ணணும். ஆனந்தி வரட்டும், நான் மீனாட்சி மேடம் கிட்ட போய் கட் அண்ட் ரைட்டா பேசிட்டு வந்துடுறேன். அன்பு, டேய், இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு நீ வேற ஏன்டா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? மா, நான் ஒன்னும் பிரச்சனை பண்ணல. ஆனந்தியை கூட்டு போய் மீனாட்சி மேடம் கிட்ட பேசதான் போறேன். ஐயோ, நீ பேசினாலே பிரச்சனையில தான் முடியும். நீ எதுவும் பேச வேண்டாம். மா, பேச வேண்டாம்னா என்ன அர்த்தம்? அவங்க சொன்ன மாதிரி நாளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கட்டும்ங்கறியா? ஆமாண்டா, நிச்சயதார்த்தம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். என்னம்மா நீ? நான் இந்த கல்யாணமே வேணான்னு பேசிட்டு இருக்க. நீ என்னடானா நிச்சயதார்த்தம் முடிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்னக்கு அம்மா இப்படி சொல்றாங்க? இப்போ எதுக்கு நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இப்ப நீ சொன்ன மாதிரி மீனாட்சி மேடம் கிட்ட போயிட்டு அவசரப்பட்டு எதுவும் பேச வேண்டாம். அம்மா சொல்ற மாதிரி அமைதியாவும் இருக்க வேண்டாம். இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன்டா. தேவையில்லாம இதெல்லாம் மனசுல போட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகாத. நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. ஷாலினி, அவனை கூட்டிட்டு போ. சரி அண்ணி. அன்பு, அத கையில நீ எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு சொல்றாங்கல்ல, அவங்க மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அன்பு, போடா, போன்னு சொல்றேன். போ. வா. அம்மா, ஆனந்தி காணாம போன விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா இவனுக்கு தெரியவே கூடாதுமா. முதல்ல ஆனந்தி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும். எனக்கு என்னவோ அவ இங்கதான் எங்கேயாவது போய் உட்காந்துருப்பாளோன்னு தோணுது. தேடி பார்த்து கூட்டிட்டு வரலாம் வா. நானும் அண்ணியும் போய் பாக்குறோம். நீ இங்கே இரு. வாங்க நீ. நாங்க பாத்துட்டு வந்துடுறோம். எங்க போனானே தெரியலையே. ஐயோ, அம்மா ஆதுர, ரோகிணி எங்கம்மா போயிருப்பா? அவளுக்கு என்ன ஆயிருக்கும்? பயப்படுற மாதிரி எதுவும் ஆயிருக்காதுல்ல? இல்ல மாமா, உங்க பெரிய புள்ளைக்கு அவ காலேஜுக்கு போய் படிக்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு அவதான் செல்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்கேயோ போயிருக்கா. கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் மாமா. நீங்க நினைக்கிற மாதிரி ரோஹிணி எந்த ஆபத்துலயும் மாட்டிருக்க மாட்டா. என் பொண்ணுங்க ரோகிணியும் ரேவதியையும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்து கரை சேர்க்கணும். என்னோட கடமைய நிம்மதியா நிறைவா முடிச்சிடணும். இதுக்கு இடைஞ்சலா குடும்ப மானம் பறிபோற மாதிரி என்ன நடந்தாலும் அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா. இந்த ராத்திரி நேரத்துல தெரியாத இடத்துல ரோகிணி அப்படி எங்கதான் போயிருப்பா? அப்பா, மூணு பேர் மூஞ்சும் சரியே இல்லையே. ஒருவேளை ரோஹிணி காணாம போன விஷயம் தெரிஞ்சிருச்சோ? அடியே ஆதிரை, இந்த சத்தியோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே நான் என்ன பண்றேன்னு நீயே பாரு. அப்பா, நாளைக்கு பூஜை பண்றதுக்கு கோயிலுக்கு போறப்போ எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டுட்டு போகணும்னு சொல்லி சத்யா எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்திருக்கா. என்னென்ன உன் புள்ள சொன்னது காதுல விழாத மாதிரி நின்னுகிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? அது வந்து மாமாக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, அதான். ஐயோ மாமா, வாங்க நம்ம டாக்டர் கிட்ட போலாம். இல்லம்மா, இப்ப பரவாயில்ல. டாக்டர்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரிங்க மாமா. சின்ன மருமகனே, எல்லாரும் அத்தை. அவங்க துணிமணி என்னென்ன கலர்னு பாப்பாங்கல்ல, காட்டு சின்ன மருமகனே. சரித்த. அப்பா, இங்க பாருங்க. உங்களுக்கு வேட்டி சட்டை பிடிச்சிருக்கா? பாருங்க. ரேவதி, இந்த இருக்க. உனக்கு சுடிதார் நல்லா இருக்கா? சொல்லு. நல்லா இருக்கு. அம்மா, ரோஹிணி எங்க ரேவதி? ஆளை காணோம். அக்கா, ரோஹிணி அவ பெரிய என்ன சாப்பிடறதுக்கு வெளியே கூட்டிட்டு போயிருக்காரு. ஆதிரை, நெருப்ப மறைக்கிற மாதிரி நீ ரோஹிணி காணாம போன உண்மைய என்கிட்ட இருந்து மறைக்க பாக்குறியா? ஓகே ஓகே,
நீ எவ்வளவு நேரம் தான் நடிக்கிறன்னு நானும் பாக்குறேன். சரி ஆதிரே, ரோஹிணி வந்ததும் எங்க ரூமுக்கு வர சொல்லுங்க. வர சொல்லுவீங்கல்ல, மறந்துட மாட்டீங்களே. அதெல்லாம் ஆதிமா மறக்காம சொல்லிருவா. நம்ம போலாம் சத்யா. சின்ன மருமவனே, அதையெல்லாம் மறக்காம பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துரு. சரி தா. வா கண்ணு போலாம். வந்துருங்கப்பா. என்ன மாதிரி அவங்க கிட்ட ரோகிணியை பத்தின உண்மை எதுவும் சொல்லாம மறைச்சிட்ட? கார்த்திக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சா தேவையில்லாம பெரிய பிரச்சனை பண்ணி ரோஹிணி காணாம போன விஷயத்தை எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணிடுவாரு. அதான் நான் உண்மையை சொல்ல விடாம தடுத்துட்டேன். நம்மள தவிர ரோஹிணி காணாம போன விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. காதும் காதும் வச்ச மாதிரி நாமளே கண்டுபிடிச்சிருவோம். நீ சொல்றதும் சரிதாம்மா. ரோகிணியை காணோம்னா நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் போயிடும். இல்ல, நான் அந்த மாதிரி எதுவும் நடக்க விட மாட்டேன் மாமா. நான் போய் ரோஹிணியை தேட போறேன். கண்டிப்பா அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் மாமா. ஏ ரேவதி, நீ என் கூட வராத. மாமாவுக்கு துணையாரு போ. சரிங்க அண்ணி. எங்க போயிட்டாலோ தெரியலையே. ஐயோ, அப்பா வருத்தப்படாம இருங்கப்பா. அக்காக்கு ஒண்ணும் ஆகாது. அண்ணி கண்டிப்பா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. என்னமோம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. இப்ப என்னதான் பண்றது? ஆளுங்க நடமாட்டம் குறையவே இல்ல. இந்த ஆளை எங்க தான் தள்ளி விடுறது? ஒரு வெறுப்பா இருக்கு ப்ரோ. இப்ப வெறுப்பா இருந்தா என்ன பிரயோஜனம்? இந்த ஆளை கட்டையால அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுப்பா இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? யோ, சும்மா இதையே சொல்லிட்டு இருக்காத. இந்த போன ஒரு டார்ச்சர்னா நீ அதை விட பெரிய டார்ச்சரியா. கட்டு சோறுக்குள்ள பெருச்சாலியை வச்சு கட்டின மாதிரி உன் கூட சேர்ந்து சுத்துறம் பாரு, அதுதான் பெரிய தப்பு. ஹலோ, ஒரு கொலைய பண்ணிட்டு இப்படி எல்லாம் கோவப்படுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஒரு கொலை இல்ல, 2 கொலை. 2 கொலையா? ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொன்னு இங்க இருக்கு. தோ இங்க பக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்கே, அதான். என்ன சொல்ற ப்ரோ? வேற என்ன ப்ரோ? ஒரு கொலை பண்ணாலும் 2 கொலை பண்ணாலும் தண்டனை ஒண்ணுதானே? ப்ரோ, நோ 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 நோ. யார் அப்படி சொன்னது? நீங்க அவசரப்பட்டு அப்படி தப்பான முடிவுக்கெல்லாம் வந்துடாதீங்க. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இனி நீ பேஸ்டன் வையேன், உன்னை தீக்கிற தவிர எனக்கு வேற வழியே இல்ல. ஏய் ப்ரோ ப்ரோ, நோ நோ நோ. இப்போ நம்ம ஒன்னு செய்யலாம். இந்த அண்ணாச்சிய இப்படியே தள்ளிட்டு போய் அந்த பக்கமே எங்கேயாவது இருட்டுல தள்ளி விட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம். என்ன சொல்ற? வா போலாம். தள்ளு ப்ரோ, வா. ஓரம்போ ஓரம்போ, ஏழில் ப்ரோ வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ, ஒரு ஏழில் ப்ரோ வண்டி வருது. லோல் பட்டுட்டு இருக்கேன். உனக்கு சிச்சுவேஷன் சாங் இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் நீங்க கொலை பண்றதுக்கு முன்னாடி தம்பி